சொல்லுங்க படம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு படம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கு? நல்லாவே மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப வந்து ஒரு வேகா ஃபீல் ஆகல. கவின் அண்ட் நயன்தாராவோட பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி எந்த அளவுக்கு? காமெடி சூப்பராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி தான். செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் அண்ட் லவ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எந்த அளவுக்கு? ரசகுல்லா அனிருத்தோட சாங் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு கண்ணக்குள்ளி ஜிவி பிரகாஷ் பாடின 2 சாங்குமே செம்மையா இருக்கு. அவங்களோட ரோல் வந்து ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு. நமக்கு ஆல்ரெடி பிடிச்ச ஹீரோஸ்னால அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல் எமோஷனல் லவ் சீன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபுல்லாவே நல்லா இருக்கு. கரெக்டா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கு தேவையான எல்லா லவ் சீன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. கரெக்டா கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. எண்டிங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தலைவா படம் நிஜமாலுமே சூப்பர் தலைவா. படம் நிஜமா ஸ்டார்டிங்ல பக்கம் படம் ஒரு மாதிரி இதுவா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து படம் சூப்பர் தலைவா. கவின் சூப்பரா நடிச்சிருக்காப்ல, நயன்தாரா செம்மையா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டி வந்து பாக்யராஜ் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஒரு மாதிரி அந்த ஒரு முருங்கா சீன் ஒரு சீன் இருக்குல்ல, இதுல வந்து காண்டம் சீன் ஒண்ணு இருக்கு தலைவா. அது தாறு மாதிரி, ஏன்டா என் பிள்ளைக்கு ஏதோ அறிகுறி இருக்கு, நீ எங்கடா வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிருக்காப்ல. மத்தபடி படம் சூப்பரா இருக்கு. இன்னும் பிரபு சாருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம், அவருக்கு கம்மியான ரோல் கொடுத்துட்டாங்க. நயன்தாரா மேம் லாஸ்ட் சீன்ல ஒரு நல்ல சீன் இருக்கு, அந்த குலோப் ஜாம்ஸ் ரசகுல்லா சீன் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ரசகுல்லா மாதிரியே லாஸ்ட்ல ஒரு சீன்ல வந்திருப்பாங்க. அந்த படம் தாறுமாறு. அந்த சீன் ஒரு மாதிரி நல்லா ஃபீலா இருந்தது. கவின் நல்லா நடிச்சிருக்காப்ல. இன்னும் ஒரு படம் நல்லா நடிக்கணும், இன்னும் நல்லா வரணும் அவரு. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு தலைவா படம். கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஓப்பனா சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தது. அந்த சொல்ற மாதிரி போ லவ் வரும்னு சொல்ற மாதிரி போக போக லவ்வும் வந்தது. படமும் நல்லா ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு தலைவா. சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமாட்டி வந்து சாங்ஸ் அந்த ரசகுல்லா பாட்டு அதுதான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ரசகுல்லா நயன்தாரா சூப்பரா இருந்தது. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்ததுங்க. எல்லா மூவி சூப்பரா இருந்தது. எல்லா ஜோனர் ஆஃப் பீப்புளும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் வந்து டோட்டலி டாமினேட்டிங்க. ஆக்சுவலி மேமை பார்க்குறதா கவினை பார்க்குறதானே தெரியல. கவின் டூ சார்மிங். ஸோ 2 பேரில் யாரை பார்க்குறதுனே தெரியல. பயங்கர காம்படிட்டிங்காக இருந்தது. புதுசாக மேம் கூட பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. சூப்பர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேருமே வந்து ரொம்ப மாஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட 2 பேரோட பேர் எப்படி இருந்ததுன்னு கேட்குறீங்களா? அதுவும் க்யூட்டாக தாங்க இருந்தது. க்யூட்டாக இருந்துச்சு. க்யூட் பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி க்யூட்டாக இருந்தது. ஃபேமிலி படம்னா கண்டிப்பாக ஒரு கடைசியில் படம் வந்து சூப்பர் என்கேஜாக இருந்தது. சிரிப்பாகவே போயிட்டு இருந்தது. என்னடா இவ்வளோ காமெடி, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்கேஜாகவே இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து ஒரு சூப்பராக ஒரு எமோஷனல் சீன் வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாகவே லவ் சீன்ஸும் அவங்க 2 பேருக்கு காமெடி கலந்த லவ் சூப்பராக போச்சு. கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தது. லவ் சீன்ஸும் கொஞ்சம் இருந்தது, காமெடி சீன்ஸும் கொஞ்சம் இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். அதான் சொன்னேனே, எமோஷனலா இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி மூவி. அதான் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பிடிச்ச விஷயம் அவங்க காம்போ நல்லா இருந்துச்சு. அண்ட் 2 பேரோட ஃபேமிலியா இருக்கட்டும், நயன்தாரா ஃபேமிலி அண்ட் கவின் ஃபேமிலி படத்துல நல்லா தான் இருந்துச்சு. புரியல. கவினோட போர்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வேற ஜாண்டர்லாம் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ட்ராமா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப புதுசா நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இமோஷன்ஸ் எல்லாமே, காமெடி தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இமோஷனலாக அப்படியே ட்ராக் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி லைக் அவங்க தான் வந்து பார்க்கணும். ஃபேமிலி லைக் அப்படின்னு லைக் எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா தான் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க பேர் தான் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. கவினை பார்க்கும்போது அவங்க நயன்தாரா எப்பதான் லவ் யூ சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. ஃபீல் குடா இருந்தது படம். நல்லா லவ் ரொமான்ஸாக தான் இருந்தது. கவின் நயன்தாராவோட ரொமான்ஸ் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்தது. ஃபீல் குடா படத்துல சின்ன சின்ன ஹியூமர் கூட அழகா எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கவினோட இன்னசென்ட் ஆக்டிங் வந்து இன்னுமே அவரோட கேரக்டர் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காமெடி அந்த ஷார்ட்டா ஒருத்தர் அவர் பேர் தெரியல, அவரோட சின்ன சின்ன கவுண்டர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா போர் அடிக்காம போச்சு. நல்லா பண்ணா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் அருமையான படம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கவின் ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அதுல எல்லாமே வந்துடும் ப்ரோ. இதுக்கு மேல எல்லாமே நல்லா நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதோட நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படி நல்ல ஃபீல் குட் மூவி. கவினோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பேரிங் நல்லா இருந்துச்சு. கவின் நயன்தாரா பேரிங் சூப்பராக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட காமெடி படம் ஃபுல்லாக காமெடியாக நல்லா ஒரு எங்கேஜிங்காக நல்லா போச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம்.